திருச்சிற்றம்பலம். டிவைன் காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலம் ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூரில் அமைந்துள்ள பரசுராமர் பூஜித்த அருள்மிகு பரசுராமேஸ்வரர் கோவிலினுடைய தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குற புதிய நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போதான் நம்மளுடைய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்து சேரும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். விருதசீர நதிக்கரையில் அமைந்துள்ள அற்புத தலம் பரசுராமர் பூஜித்து பரசாயுதமும் பரசுராமர் என்ற பெயரும் பெற்ற தலம் பல்லூர் அருள்மிகு பரமேஸ்வரி உடனுரை பரசுராமேஸ்வரர் திருக்கோயில். விருதசீர நதிக்கரையில் பரசுராமர் பூஜித்த சக்தி வாய்ந்த தலம்தான் இந்த ஆலயம். மாதவ சிவஞான முனிவர் இயற்றிய காஞ்சி புராணத்தில் தனி படலமாக சொல்லப்பட்ட பெருமையை உடையது இந்த தலம். அந்த காஞ்சி புராணத்தில் வரும் பரசி ராமேஸ்வர படலத்தில் 62 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த கோவிலின் பெயர் அருள்மிகு பரமேஸ்வரி உடனுரை பரசுராமேஸ்வரர் திருக்கோவில். இத்தலத்தின் மூலவர் பரசுராமேஸ்வரர். பரசுராமர் பூஜித்ததால் சுவாமி பரசுராமேஸ்வரர் என்று பெயர் பெற்றார். சுவாமி இங்கே சிவலிங்க திருமேனியாக மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். சுவாமிக்கு எதிரே பரசுராமர் இருக்கிறார். இத்தலத்தின் அம்பாள் பரமேஸ்வரி அம்பாள். அம்பாள் இங்கே 4 திருக்கரங்களில் அங்குசம் பாசம் ஏந்தி அபயவரத ஹஸ்தங்களுடன் பிறை சூடி நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். பொதுவாக சிவாலயங்களில் தெற்கு நோக்கி இருக்கும் அம்பாள் இங்கே கிழக்கு நோக்கி அருள்பாலிப்பது சிறப்பு. அதே போல அம்பாளுக்கு எதிரே சிம்மம் இல்லாமல் நந்தி இருப்பதும் சிறப்பு. தீர்த்தம் இந்த ஆலயம் விருதசீர நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஸ்தல விருட்சம் மகிழ மரம். மேலும் இங்கே ருத்ராட்ச மரமும் திருவோடு மரமும் இருப்பது சிறப்பு. இத்தலத்தில் வழிபட்டோர் பரசுராமர், அகத்தியர். அதே போல இந்த ஊரை சேர்ந்த தவத்திரு நித்யானந்த யோகி என்பவர் பெங்களூரில் உள்ள கடப்பை சச்சிதானந்த ஆசிரமத்தின் 4வது குருமாராவார். அவர் இந்த ஆலயத்தின் முகப்பிலே பல நாட்கள் தவமிருந்து சித்தி வரம் பெற்று பல சிவத்தலங்களை தரிசித்து இறுதியில் இந்த ஆலயத்திற்கு அருகில் உள்ள நதிக்கரை பக்கமாக சமாதி அடைந்துள்ளதாக அவருடைய உறவினர்களும் இந்த ஊர் பெரியவர்களும் கூறுகின்றனர். பழமை இந்த ஆலயம் 1300 முதல் 1400 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது. நிர்வாகம் பல்லூர் கிராமத்து மக்களால் இந்த கோவில் நிர்வகிக்கப்படுகிறது. இப்போ இந்த கோவிலினுடைய தல வரலாற்றினை பார்க்கலாம். ராமர் எப்படி பரசுராமர் ஆனார் என்பதை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் பிருகு முனிவர் தந்த சாபத்தினால் திருமால் சமதக்னி முனிவருக்கும் ரேணுகைக்கும் மகனாக பிறக்கிறார். அவர் ராமன் என்ற பெயரில் வளர்ந்து வரார். அப்போ ஒரு நாள் தனது தந்தையான சமதக்னி முனிவர் தாயாகிய ரேணுகை செய்த ஒரு குற்றம் காரணமா ராமரிடம் தன் தாயையை கொலை செய்ய சொல்றார். ராமரும் ஆராய்ந்து பார்த்து தந்தை சொல்படி நடப்பதுதான் தர்மம்னு தாயையை கொலை செய்கிறார். பிறகு தன்னுடைய தந்தையின் அருளால் தாயை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் ராமர். சமதக்னி முனிவரும் மகிழ்ந்து கோபத்தை விட்டு தியானத்தில் இருந்த சமயம் கார்த்த வீரியார்ஜுனன் என்பவன் கோபம் கொண்டு முனிவரை கொலை செய்கிறான். அதை கண்ட ராமர் பெரும் கோபம் கொண்டு அரசர்கள் குலத்தை எல்லாம் அழிப்பேன்னு சபதம் செய்து சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டி காஞ்சியில் இங்கே சிவலிங்கம் அமைத்து வழிபட்டு தவம் செய்துட்டு வரார். அப்போ சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் பண்றார். அது என்னன்னா, ராமரின் பக்தியை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் புலையன் இனத்தை சேர்ந்த ஒரு புலையராகவும் அம்பிகை ஒரு புலச்சியாகவும் விநாயகர் முருகரும் அவர்களுடைய பிள்ளைகளாகவும் உருமாறி வர அவங்களோடு 4 வேதங்களும் 4 நாய்களாகி உடன் வர பாலியாற்றில் உள்ள ராமருக்கு முன்னாடி வந்து நிற்கிறார் சிவபெருமான். சிவபெருமானை பார்த்ததும் ராமர் வாயை பேசாம கையால சைகை காட்டி போன்னு சொல்றார். அதை கண்டுக்காம வரார் சிவபெருமான். இதனால ராமர் வாயை திறந்து போன்னு சொல்றார். அப்பவும் கண்டுக்காம வரார் சிவபெருமான். இதனால கோபமான ராமர் இறைவனை பார்த்து, புலையா, இங்கு உன்னை தண்டிப்பவர் யாரும் இல்லைன்னு நினைக்காதன்றார். இதனால சிவபெருமான் ராமர் மேல நாய்களை எவரார். விநாயகர் முருகரும் ராமருடைய 2 கைகளையும் பிடிச்சுக்கிறாங்க. அப்போ அம்பாள் ராமரை பார்த்து, பாவம் பிச்சை எடுக்கும் பார்ப்பாண்ணி, ரொம்ப துன்பப்பட்ட போலன்னு சொல்லி நாய்களை விலக்கி விடுறாங்க. ராமரும் இறைவனை பார்த்து, இது உனக்கு தர்மம் இல்லைன்னு சொல்றார். அதற்கு சிவபெருமான், நீ யாரு, என்னுடைய உறவுக்காரன் போல இருக்கிறியன்றார். அதற்கு ராமர், என்ன சொன்ன, நான் சமதக்னி முனிவருடைய மகன்றார். அதற்கு சிவபெருமான் சொல்றார், அப்படின்னா நீ எனக்கு நெருங்கிய உறவுக்காரன் ஆகிட்ட. உன்னுடைய தாயான ரேணுகை என்னுடைய மனைவிக்கு பிடித்தவள், அதனால் நீயும் எனக்கு பிடித்தவன் ஆகிட்டன்னு சொல்றார். இதை கேட்டு கோபமான ராமர், இப்படி சொன்ன உனக்கு தண்டனை உன்னுடைய நாக்கு அறுப்பது தான்றார். அதற்கு சிவபெருமான், எப்படிப்பட்ட கொடியவரும் அஞ்சுகின்ற தாயையே கொலை செய்த மகா பாவினி, அப்படிப்பட்ட நீ என்னுடைய நாக்கத்தான அறுப்ப, என்னுடைய தலையையும் அறுப்ப. ஒரு உறவினராக இருப்பவர் தன்னுடைய உறவுக்காரங்க பாம்பு போல கொடியவர்களா இருந்தாலும் அவங்களுடைய உறவை விட்டு கொடுக்க மாட்டாங்க.
உறவினர்களை வெறுக்கும் முன்ன தண்டிக்கணும்னு சொல்லி மறுபடியும் ராமர் மேல நாய்களை ஏவி திட்டி கல்லும் ஓடும் வாரி வீசி எறிகிறார். அப்போ ராமர் தன்னுடைய யோக தண்டத்தை சுழற்றி நாய்களை எல்லாம் விலக்கி சிவபெருமான் மேல அந்த யோக தண்டத்தை எறிகிறார். விநாயகர் அந்த யோக தண்டத்தை பிடிச்சு 2 துண்டா முறிச்சிடுறார். அப்போ சிவபெருமானும் கோபம் வந்தவரை போல நடித்து, என் மகன் மீதா தண்டத்தை ஏவன, தெய்வ செயலால தான் அது முறிஞ்சது, தாய் கொலைக்கு அஞ்சாதவனே, இரக்கமில்லாதவனே, இப்பவே உன்னை கொல்றேன்னு கையை ஓங்கி வரும்போது இறைவனோடு நாய்களும் வரவே அதை பார்த்த ராமர் பயந்து ஓடுறார். சிவபெருமானும் விரட்டிட்டு போய் ராமரை ஒரு கையால பிடிச்சுக்கிறார். இறைவனுடைய திருக்கரம் ராமர் மேல பட்டதும் அவரை அறியாம ஒரு பெரும் மகிழ்ச்சியை உணர்றார். இருந்தாலும் புலையன் கையால தீண்டப்பட்டோமேன்னு வெறுப்பாகி தனக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிறார் ராமர். ராமருடைய புலம்பலை கேட்ட இறைவன் சொல்றார், நீ உண்மையான பார்ப்பனாக இருந்தால் நான் உன்னை தொட்டிருக்க மாட்டேன். நீ பார்ப்பனர்களே கீழானவன், நான் புலையர்கள்ல சிறந்தவன், நீ என்னை விட கீழ்பட்டவன், அதனால நீ எனக்கு அடிமையானா நான் உனக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்றார் சிவபெருமான். அதை கேட்ட ராமர் பாம்பு போல சீறி இறைவனை அடிக்கிறார். இறைவனும் ராமரை கன்னத்தில் அறையிறார். இருவருக்கும் இடையே போர் நடக்குது. அப்போ அம்பாள் இறைவன் கிட்ட சொல்றாங்க, உங்க மேல அன்பு கொண்டவன் வருந்தாதபடி மெலிதா தாக்கும்படி சொல்றாங்க. இறைவனும் அப்படியே செய்றார். அதுதான் சமயம்னு ராமர் தன்னுடைய கையால இறைவனுடைய மார்பல பலமா தாக்குறார். சிவபெருமானும் ராமருடைய கையையும் காலையும் கட்டி ஒரு காலால உதைச்சி உருட்டி தூரத்துல காலால தூக்கி எறிகிறார். அதை கண்ட விநாயகர் முருகரும் சிரிக்கிறாங்க. ராமர் பசும்புல் அடர்ந்த ஒரு மரத்துக்கு கீழே இறந்தவர் போல விழறார். அப்போ குளிர்ந்த காற்று அவர் மேல பட்டதும் தெளிவாகி இதையெல்லாம் எண்ணி பார்க்கிறார் ராமர். தன்னுடைய பிறப்பு, உயர்வு, தனது தாய் தந்தைக்கு நேர்ந்த தீமை, இதையெல்லாம் எண்ணி பார்த்து இனி இறைவனை துதித்து இந்த துன்பத்தை போக்கிக்கவேன்னு இறைவனை துதிக்கிறார் ராமர். இறைவனே, உயிர்களின் நலனுக்காக ஐந்தொழில் செய்யும் அருளாளனே, ஐம்புலன்களையும் அடக்கிய கடவுளே, மங்கை பங்காளனே, நஞ்சையும் அமுதாக உண்டு தேவர்களை காத்த வல்லலே, அடியேன் உங்களது அடைக்கலம். காஞ்சிக்கு வந்து உங்களது திருவடியை வணங்கினோர் அவர்கள் விரும்பியதை அடையாமல் போயிருக்கலாம், ஆனாலும் துன்பப்படல. அடியேன் துன்பப்படுவது உங்களுக்கு தெரியலையான்னு துதி செய்த ராமருடைய வேண்டுகோளை கேட்ட இறைவன் மகிழ்ந்து பார்வதி விநாயகர் முருகரோடு அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அதை கண்ட ராமர் பேரானந்தம் அடைந்து இறைவனுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குறார். சிவபெருமானும் விரும்பியதை கேள் அப்படின்னதும் ராமர் கேட்கிறார். சிறிய குற்றமும் செய்யாத எனது தந்தையான சமதக்னி முனிவரை கார்த்தவீரியன் எனும் அரசன் கொன்றான். அவனை அவன் குலத்தோடு அடித்து அவர்களுடைய இரத்தத்தை நீராக்கி எனது தந்தைக்கு தர்ப்பணம் செய்ய விரும்பினேன். அடியேனுக்கு அந்த ஆற்றலை தந்தருள வேணும் அப்படின்னு கேட்கிறார். இறைவன் தன்னுடைய மழுவை பார்க்கிறார். அந்த மழுவும் இறைவனுடைய குறிப்பிருந்து தன்னுடைய அம்சத்திலிருந்து ஒரு மழுவினை உண்டு பண்ண அதை இறைவன் ராமருக்கு தந்து, இந்திரனே பகை கொண்டு எதிர்த்து நின்றாலும் பகைவர்களை போர்க்களத்தில் அடித்து வெற்றி கொள்வாய், மேலும் பரசாயுதம் பெற்றதால் பரசுராமர் அப்படின்னு பெயரும் பெற்று வாழ்வாய் என்று சிவபெருமான் அருள் புரிகிறார். பரசுராமர் வணங்கி மேலும் கேட்கிறார், இந்த சிவலிங்கத்தில் வீட்டிலிருந்து பாலியாற்று நதியில் நீராடி திங்கட்கிழமை போன்ற சிறந்த நாட்களில் பரசிராமேசர் என பெயர் பெற்று விளங்கும் இந்த சிவலிங்கத்தினை வணங்கி தம்மால் முடிந்தளவு தானம் கொடுப்பவர் இன்பங்களை பெற்று மோட்சத்தை பெற வேண்டும்னு கேட்கிறார். சிவபெருமானும் பார்வதி விநாயகர் முருகரோடு பரசுராமருக்கு அந்த வரங்களை தந்து மறைந்தார். பிறகு பரசுராமரும் இங்கிருந்து சென்று அரசர்களை போர்க்களத்தில் அடித்து அவர்களுடைய இரத்தத்தை குளமாக தேக்கி தந்தைக்கு தர்ப்பணம் செய்து இன்பம் பெற்றார். பரசுராமேஸ்வரரை உண்மையான அன்போடு இந்த தலத்தில் வழிபாடு செய்பவர் வழிபடும் முன்னரே அதற்கான பலனாக பெரும் செல்வ வளத்துடன் முக்தி பேற்றினையும் பெற்று வாழ்வார் என்பது இத்தல வரலாறு. காஞ்சி புராணம் பரசிராமேச்சர படலம் பாடல் 62. அப்பொற்பின் அருட்சிவலிங்கம் மெய்யன்பின் அங்கன் எப்பெற்றியரேனும் இறைஞ்சின் இறைஞ்சு முன்னர் கைப்பட்டதோர் ஆமலக கனி போல வீடும் செப்பற்கரிதாகிய செல்வமும் எய்தி வாழ்வார். விளக்கம்: பொலிவுடன் அருள் செய்கின்ற அப்பரசிராமேச பெருமானை உண்மை அன்புடன் எத்திறத்தாராயினும் அவ்விடத்து வழிபாடு செய்வரேல் வழிபடு முன்னரே கையிடத்ததோர் நெல்லிக்கனியென ஐயமின்றி சொல்லுதற்கரிய பெருஞ்செல்வ வளத்துடன் வீடு பேற்றினையும் பெற்று வாழ்வார். இப்பொழுது இந்த கோவிலை வலம் வரலாம். முதலில் ராஜகோபுர தரிசனம். 3 நிலைகள் 5 கலசங்களோடு மேற்கு நோக்கிய ராஜகோபுரம். ராஜகோபுரத்தை வணங்கி கோவிலுக்குள் நாம் செல்லலாம். இது கோயிலின் உட்புற தோற்றம். அடுத்தபடியா சன்னதிக்கு போகலாம்.
இங்கே இறைவனை நோக்கிய நந்தியம் பெருமானையும் அதற்கு அடுத்து பலிபீடம், இறைவனை நோக்கிய பரசுராமரையும் வணங்கிக்கலாம். சன்னதிக்கு முன்பாக விநாயகரை வணங்கிக்கலாம். சன்னதிக்குள் நுழையும் போது பரசுராமர் அம்மையப்பரை தரிசிக்கும் காட்சி. அவரை வணங்கிட்டு மேற்கு நோக்கிய சன்னதியில் பரசுராமேஸ்வரரை தரிசித்துவிட்டு நாம் பிரகார வலத்தை தொடங்கலாம். சன்னதிக்கு முன்பாக பாலமுருகன், கோஷ்டத்தில் அருள்பாலிக்கும் தெற்கு நோக்கிய நர்த்தன விநாயகர், தெற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி பகவான், சன்னதியின் பின்புறம் மகாவிஷ்ணு, இங்கே மூலவர் விமானத்தையும் தரிசிக்கலாம். இங்கே கால பைரவருடைய அற்புத திருமேனியை தரிசிக்கலாம். அதற்கு அடுத்தபடியா சண்டிகேஸ்வரர், பிரம்மதேவர், துர்கா தேவியையும் தரிசிக்கலாம். அடுத்தபடியாக அம்பாள் சன்னதிக்கு போகலாம். இங்கே அம்பாளுக்கு முன்பாக நந்தியம்பெருமான், பலிபீடம், திரிசூலத்தை வணங்கிக்கலாம். இத்தலத்தின் அம்பாளான பரமேஸ்வரி அம்பாள் அபூர்வமாக கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். இங்கே அம்பாளையும் தரிசிக்கலாம். அம்பாள் சன்னதிக்கு அடுத்து அரசமரமும் வேப்பமரமும் இணைந்த விநாயகர், நாக தெய்வங்களை இங்கே வணங்கிக்கலாம். இந்த ஆலயத்தை சுற்றிலும் 27 நட்சத்திர விருட்சங்கள் இருக்கு. அவரவர்க்குரிய நட்சத்திர விருட்சத்தையும் வணங்கிக்கலாம். இந்த தலத்தின் இன்னொரு சிறப்பாக ருத்ராட்ச மரம் இருக்கு. காண கிடைக்காத மரம். இங்கே 2 முகம் 3 முக ருத்ராட்சங்கள் காய்ப்பது விசேஷம். மறக்காம வணங்கிக்கங்க. இன்னொரு காண கிடைக்காத அபூர்வம் திருவோடு மரம் இங்கே இருக்கு. இது காண கிடைக்காதது. இந்த மரத்தில் திருவோடு காய்த்திருப்பது விசேஷம். மறக்காம இந்த தலம் வரும்போது இதையும் வணங்கிக்கங்க. இத்தலத்தின் வழிபாடு: விருதசீர நதியில் நீராடி திங்கட்கிழமை போன்ற சிறந்த நாட்களில் சுவாமியை வழிபட்டு தம்மால் முடிந்தளவு தானம் கொடுப்பவர் இன்பங்களையும் மோட்சத்தையும் பெறுவார்கள் என்று தல புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதே போல தர்ப்பணம் கொடுப்பவர்கள் விருதசீர நதியில் நீராடி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு சுவாமியை வழிபட்டால் பித்ரு தோஷம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல திருமணம் கைகூட ஆண்கள் பெண்கள் பிரதோஷத்தன்று இத்தலம் வந்து சுவாமிக்கு தங்கள் கையால் மஞ்சள் தூளால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். அதே போல குழந்தை பேறு கிடைக்க கணவன் மனைவி இருவரும் பிரதோஷத்தன்று இத்தலம் வந்து தங்கள் கையால் நாட்டு பசுந்தயிரால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். பிரார்த்தனை நிறைவேறியதும் குழந்தையின் எடைக்கு நிகராக சில்லறை நாணயத்தை இங்கே துலாபாரம் கொடுக்கிறார்கள். மேலும் இங்கே 27 நட்சத்திர விருட்சங்களும் உள்ளது. அவரவர்க்குரிய நட்சத்திர விருட்சத்தையும் வணங்கி வழிபடலாம். இத்தலத்தின் விசேஷ நாட்கள்: பௌர்ணமி, அமாவாசை, திங்கட்கிழமை, பிரதோஷம், மகா சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், ஆடிப்பூரம் போன்றவை விசேஷ நாட்களாகும். அதே போல இந்த தலத்திற்கு கார்த்திகை 11 அன்று கும்பாபிஷேகம் நடந்ததால் வருடந்தோறும் அந்த நாளில் சிறப்பு வழிபாடுகள் இங்கே நடைபெறுகிறது. ஆலய அமைவிடம்: இந்த ஆலயம் காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் திருமால்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருமால்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து கோயிலுக்கு செல்ல ஷேர் ஆட்டோ வசதியும் உள்ளது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம்: காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மீண்டும் மாலை 4:30 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோவிலினுடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கோவிலை நீங்கள் தரிசிக்க வரும்போதே இந்த கோவிலுக்கு எதிரிலேயே பரசுராமருடைய தாய் ரேணுகா தேவி பூஜித்த ரேணுகேஸ்வரர் கோவிலும் இருக்குது. மறக்காமல் அங்கேயும் தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் மற்ற தகவல்கள் இருக்குது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.